ம் என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்ப இன்னொரு தடவை வாசிக்கலாமா? எல்லாரும் வேதத்தை திருப்பிட்டீங்களா? ஆமேன். அவர் கிருபை என்று திரும்பவும் வாசிக்கலாம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. இன்னைக்கு என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு, இல்லைனா நான் பேசுகிற வார்த்தையின் தலைப்பு என்னென்னா போதும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை போதும். அல்லேலூயா. ஆண்டவர் சில காரியங்களை போதும்னு சொன்னால் அது போதும் தான். அல்லேலூயா. அது நமக்கு அறிவுக்கு சில நேரத்தில் எட்டாது, சில நேரங்களில் நம்ம புத்திக்கும் என்ன பண்ணாது, ஆசை பெருசாக இருக்கும். அல்லேலூயா. நான் பெங்களூர் வரும்போது ஊழியக்காரர்கிட்ட சொல்லுவேன், ஐயா இந்த கார் வாங்கலாம், அந்த கார் வாங்கலாம், இந்த பைக் வாங்கலாம், இந்த மியூசிக் சிஸ்டம் வாங்கலாம், இந்த கீபோர்டு வாங்கலாம். நம்ம ஆசை பெருசு. ஆனால் சில நேரங்களில் ஆண்டவர் போதும்னு என்ன பண்ணுவாங்க. அல்லேலூயா. ஏன் போதும்னு சொல்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு 3 காரியங்களை குறித்து நான் அழகாக பேசிட்டு, இதை நான் ஏற்கனவே இந்த வாரத்தில் ஒரு இடத்துல தியானமாக நான் பேசினேன். ஒரு 10 நிமிஷம் பேசினேன். இன்றைக்கி ஒரு அரை மணி நேரம் என்ன பண்ணுறேன், பேசுகிறேன். அது 1 மணி நேரம் பிரசங்கம். ஆண்டவர் எவ்வளோ நேரம் எனக்கு ஏவுதலை தராங்களோ அதனால் அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. இன்றைக்கி என் கையில் பைபிள், என்னோடய பைபிளும் இல்லை, என்னுடைய டேபும் இல்லை, அதுவும் சுவிட்ச் ஆஃப் ஆகிருச்சு. அதனால் என்னுடைய ஃபோனில் சில நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த நோட்ஸ்லேருந்து நான் உங்கள் மத்தியில் பேசுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சித்தத்தின்படியாக நடத்துவாங்க. இங்கே பவுல் ஆண்டவர் தன்னோடு பேசுகிற வார்த்தையை இங்கே கொரிந்தியர் சபைக்கு எழுதுகிறாங்க. அல்லேலூயா. இந்த கொரிந்தியர் சபைக்கு இவர் அழகாக எழுதுகிறார். இந்த விஷயத்தை குறித்து அவர் பேச வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. புத்தி சொல்லுகிறதற்காகவும் அறிவு புகுட்டுகிறதற்காகவும் திருச்சபையை வளர்க்கிறதற்காகவும் பவுல் கொரிந்தியர் சபைக்கு எழுதுகிறார். எப்பா நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கணும், இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லி எழுதிட்டு இடையில இந்த விஷயத்தை பேசுகிறார். இந்த 8வது வசனத்தில் 8வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏதோ ஒன்று நீங்கணும்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காரு, 3 தடவை ஜெபம் பண்ணியிருக்காரு. ஆனால் அது போல அதுக்கப்புறமா ஆண்டவர் சொன்ன பதிலை கொரிந்து சபைக்கு அழகாக எழுதுகிறார். அல்லேலூயா. இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஒரு மிகப்பெரிய பிரசங்கியாளர், ஒரு மிகப்பெரிய தியாலஜிக்கல் டீச்சர், இல்லைனா எப்படி சொல்லணும்னா இவருக்கு கீழே தான் எல்லாருமேன்ற அளவுக்கு படிப்பில் அவ்வளோ உயர்ந்தவர் சொல்கிறார், எனக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா, இந்த உலகத்தில் எதுவுமே வேண்டாம், ஆண்டவர் எனக்கு ஒரு காரியம் மட்டும் போதும்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா கிருபை மட்டும். அல்லேலூயா. இதுதான் இருக்கிறதுலே பெரிய விஷயம். அல்லேலூயா. இந்த கிருபை இலவசமாக கிடைச்சிது. ஆனால் பண்ணுற வேலைலாம் என்னது? அல்லேலூயா. காசு கொடுத்து வாங்கினா கூட தப்பிச்சிடலாம், காசு கொடுத்து வாங்கணுமே அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் இது இலவசமாய் கிடைத்ததுனால இதனால் பண்ணுகிற சில விளையாட்டும் சில வேலைகளும் அதிகம். அல்லேலூயா. பழைய ஏற்பாடில் சில பேர் கிருபையை உணர்ந்து கொண்டவர்களை குறித்தும், புதிய ஏற்பாடில் கிருபை எப்படி எல்லாம் இருக்குது அப்படின்றத குறித்தும் மறைமுகமாய் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதை வீட்டில் போய் என்ன பண்ணுங்கள், வாசிங்க. அல்லேலூயா. முதலாவது போதும் என்கிற மனது நம்ம வாழ்க்கையில் நம்மக்கிட்ட இருக்கிறதுல போதும்னு இருக்கணும். அல்லேலூயா. அப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது? ஒரு மனுஷங்கிட்ட இருந்துச்சு. அவனுடைய பேர் மோசே. தான் 40 வருஷம் எகிப்து தேசத்தில் இருக்கும்போது பயங்கரமான ஞானவானாய், பயங்கரமான அறிவாளியாய், பயங்கரமாக இருந்த ஒரு மனிதன். அவனை போல ஒருத்தன் பலசாலி இந்த உலகத்திலேயே இல்லைன்ற அளவுக்கு என்ன பண்ணார், ஒரு எகிப்தியனும் ஒரு எபிரேயனும் சண்டை போடும்போது ஒரு எகிப்தியனை அடித்து மண்ணோடு மண்ணாய் சாய்த்து அவனை அதே இடத்துல குழி தோண்டி என்ன பண்ணார், ஹெல்ப்புக்கு யாரையும் கூப்பிடல, ஒரே மனுஷன்தான். 1 handed will find everything. செஞ்சுட்டு என்ன பண்ணிட்டாரு. அல்லேலூயா. அப்போ பலசாலி எவ்வளோ பெரிய பலசாலின்ற சொல்கிறத புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஒரு 40 வருஷம் அவனுடைய ஆக்கிரமிப்பு எகிப்து தேசத்தில் பலமாக இருந்தது. பார்வோனே அவனை பார்த்து பயப்படுகிற தக்கதாய் இந்த மோசே அப்படிப்பட்ட ஒரு பலவானாக இருந்தான். ஆனால் ஒரு எபிரேயன் சொன்ன ஒரு வார்த்தைக்கு பயந்து பாலைவனத்துக்கு ஓடிட்டார். வனாந்தரத்துக்கு ஓடி போனவன் 40 வருஷம் ஆடுகளுக்கு பின்னாடி என்ன பண்ணுறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் பழைச மறக்க மாட்டோம், அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ண மாட்டோம். சொந்தக்காரன் செஞ்சதும் சரி, பக்கத்து வீட்டுக்காரன் செஞ்சதும் சரி,
இல்லை நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்தையும் சரி அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ண மாட்டோம். ஒரு மனுஷன் 40 வருஷம் எகிப்தில் பழகின எல்லா பழக்கத்தையும் என்ன பண்ணிட்டாரு, அடுத்த 40 வருஷத்தில் மறந்துட்டார். எப்படி மறக்க முடியும் ஒரு மனுஷனால்? அல்லேலூயா. படிப்பை மறந்துட்டார், உத்தியோகத்தை மறந்துட்டார், அங்கே சொல்லித்தந்த பண்ற எல்லா ஞானங்களும் மறந்துட்டார், போர்க்கலைகளை மறந்துட்டார், எல்லாவற்றையும் மறந்து 40 வருஷம் வனாந்தரத்தில் ஆடுகளுக்கு பின்னாடி சுற்றிட்டு இருந்த ஒரு மனுஷன். எதுக்கு பின்னாடி சுற்றிட்டு இருந்த மனுஷன்? அந்த மனுஷனை தேடி இப்போ ஆண்டவர் வர்றார். ஒரு முள் செடியின் மத்தியில் இறங்கி அந்த மனுஷங்கிட்ட வந்து பேசுகிறாரு. எப்போ உன்னை நான் கூப்பிட்றேன், எங்கே கூப்பிட்றேன்னா நீ ஓடி வந்த இடத்துக்கே திரும்ப வா, அங்கே இருந்து ஜனங்களை என்ன பண்ணலாம். என்னுடைய பிரசங்கம் இப்படி தான் இருக்கும், கதை மாதிரி தான் இருக்கும். அதை ஏன்னா புரியறதுக்காக நான் சில காரியங்களை இப்படி சொல்கிறதுனால கொஞ்சம் என்னோடு இருங்க. நான் கதை சொல்கிறேன்னு தூங்கிடாதீங்க. அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் அவனை அழைக்கும் போது அவன் சொல்கிறான், நான் ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லை, நான் எப்படிப்பட்ட மனுஷன், திக்குவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் எகிப்து தேசத்தில் எப்படி இருந்தான்னா, மிகப்பெரிய ராஜாவுக்கு கீழே இருந்தவன், பேச்சு திறமை உள்ளவன், பயங்கரமாய் சண்டை போடுகிறவன், எல்லார் மத்தியிலும் தலைவனாய் விளங்கினவன். ஆனால் இப்போ என்ன சொல்கிறான்? திக்குவாயின்றான். அது எப்படி திக்குவாயாக மாற முடியும்? 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் நல்ல கார் ஓட்ட கற்றுக்கிட்டேன், 40 வருஷம் இடையில விட்டுட்டேன். வண்டி எடுக்கும்போது கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும், ஓட்ட ஆரம்பித்தா என்ன பண்ணலாம், ஓட்டிடலாம், ஒரு பிரச்சனையும் என்ன இல்லை. ஆனால் இந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு? எனக்கு அதுதான் ஆச்சரியம். என்னதான்? 40 வருஷம் எகிப்து தேசத்தில் பயங்கரமாய் வாழ்ந்த ஒரு மனுஷன் 40 வருஷம் ஆடுக்கு பின்னாடி திரிஞ்சதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியலன்னு என்ன பண்ணுறாரு? ஒன்றுமே தெரியலன்னு சொல்கிறாரு. அப்போ கொஞ்சம் யோசித்து பார்த்தா, நான் இப்படி யோசிக்கிறேன், வீட்டில் போயும் ஒன்றும் பேச மாட்டாருன்னு நினைக்கிறேன், மாமனார்கிட்டையும் ஒன்றும் பேச மாட்டார். இவர் பேசுகிற ஒரே இடம் ஆட்டுக்கிட்ட மட்டும்தான். ஆட்டுக்கிட்ட மட்டும்தான் என்ன பண்ணுவார்? யாரெல்லாம் ஆடு பார்த்துருக்கோம், நம்ம சிட்டியில் இருக்கிறதுனால கேள்வி கேட்டுக்கிறேன், ஆடு பார்த்துருக்கீங்களா? ஆடுகிட்ட என்ன தான் பேச முடியும்? ஹே, பா, ட்ரு, அவ்வளோதான். இந்த 3 வார்த்தையை தவிர வேறு வார்த்தையே. அது அங்கே போச்சுன்னா ஏன்னு கூப்பிடணும், இங்கே வந்தால் என்ன பண்ணணும், சாப்பிடுன்னு என்ன பண்ணணும். இதை தவிர வேறு எதுவும் 40 வருஷம் பேசாத ஒரு மனுஷன் புதிதாய் பேசுகிறார். ஒரு முட்செடியின் மத்தியில் ஆண்டவர் வந்து நிற்கும்போது பேசுகிறார். அவர் சொல்லும்போது சொல்கிறார், என்கிட்ட ஒன்றும் இல்லை, என்னை கூப்பிடாதீங்க, நான் திக்குவாய், ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லும்போது, உன் கையில் என்ன இருக்குது? ஆண்டவர் கேட்ட கேள்வி அதுதான். உன் கையில் என்ன? அவன் சொல்கிறான், என் கையில் கோல் மட்டும்தான் என்ன இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், இது போதும். அது என்னது? நம்மிடத்தில் என்ன இருக்கோ அது போதும். அல்லேலூயா. இங்கே பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும்னு ஆண்டவர் சொல்லும்போது, பழைய ஏற்பாட்டில் அதை வந்து கிருபையாய் சொல்லாமல் சில பொருட்களாய் சொல்லும்போது நான் இப்படி யோசிக்கிறேன். மோசையின் இடத்துல ஆண்டவர் அழைக்கும் போது அவனை வந்து முதல் அழைப்பை எதை வச்சு தான் அழைக்கிறாங்கன்னா, உன் கையில் என்ன இருக்குது அது. இதை பார்த்ததுக்கு அப்புறமாவும் அவனுக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி தெரிஞ்சதுனால தான் அவர் எக்ஸ்ட்ராவாக ஒரு பிட்டிங்காக சேர்க்கிறாரு, அதை தான் ஆரோனை சேர்க்கிறார். ஆனால் ஆண்டவர் முதலாவது கேட்கிற காரியம், உன்னிடத்தில் என்ன? அல்லேலூயா. நான் இன்னைக்கு இதை குறித்து தான் பேச போகிறேன். உங்களிடத்தில் என்ன இருக்கோ அது போதும். அல்லேலூயா. அதுக்காக சம்பாதிக்க வேணாம்லாம் சொல்லலை. நீங்கள் ஜெபிக்கும்படியாய் சில காரியங்களை உங்களை விசுவாசத்திற்கு நிறைய தள்ளும்படியாய், உங்களை இன்னும் ஆண்டவரிடத்தில் சேர்க்கும்படியாய், இதை வைத்து கொண்டு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். அல்லேலூயா. இப்போ மோசையின் இடத்துல என்ன இருக்குன்னா, ஒரு கோல் இருக்குது. இந்த கோலை வச்சு என்னப்பா பண்ண முடியும்? இந்த கோலை வச்சு என்ன பண்ண முடியும்? நம்மளாக இருந்தால் ஒன்றும் பண்ண மாட்டோம். மோசேவாலேயே ஒன்றும் பண்ண முடியல. மோசே பண்ணதெல்லாம் ஒரே ஒரு வேளை, அந்த 40 வருஷம் ஆரம்பித்ததுலேருந்து 41வது வருஷம் ஆரம்பித்ததுலேருந்து 80வது வயசு வரைக்கும் அவன் அந்த கோலை தான் வச்சிட்ருக்கான். அந்த கோலை வச்சு ஆடு மட்டும் தான் மேய்ச்சிட்டு இருந்தான். அந்த ஆடு மேய்க்கிறத தவிர அந்த கோலை வச்சு ஒன்றுமே பண்ணதில்லை. அப்படிப்பட்ட அந்த மோசையின் இடத்துல ஆண்டவர் கேட்குறாங்க, உங்ககிட்ட என்ன இருக்குது? அவன் சொன்ன காரியம், என்கிட்ட கோல் தான். இப்போ இதை வச்சு என்னப்பா பண்ணலாம் அப்படின்னும் போது தான் ஆண்டவர் சொல்கிறாங்க, அதை கீழே போட்ட உடனே என்னவா மாறினது? பயம்தான். அதை பிடினாரு, அது என்னவா மாறினது? இப்போ இந்த கோலை எடுத்துகிட்டு போப்பா,
இப்போ பிரயாணம் படுகிறார். இங்கே வனாந்திரத்திலேருந்து பிரயாணப்பட்டு எகிப்து தேசத்துக்கு போகிறார். இந்த எகிப்து தேசத்தில் அந்த கோலை வைத்து செய்த அற்புதங்கள், அடையாளங்கள் உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல. அல்லேலூயா. நம்மிடத்தில் என்ன இருக்கோ அது போதும். அதை கொண்டு தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க? அற்புதமே செய்வாங்க. அல்லேலூயா. என்னிடத்துல வாய் இருக்குது, இந்த வாயை வச்சு தான் ஆண்டவர் என்ன பண்ணணும்? வேற வழி என்ன இல்லை. அப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஆண்டவர் அற்புதம் செய்யணும்னு என்ன பண்ணணும்? அல்லேலூயா. எனக்கு பாட தெரியலையா பரவாயில்ல, ஆனால் எனக்கு பேச தெரியும், இதை வச்சு நான் என்ன பண்ணுறேன்? அல்லேலூயா. என்னிடத்துல என்ன இருக்கோ நான் அதை வைத்து என்ன பண்ணணும்? அல்லேலூயா. இப்போ மோசையின் இடத்துல பேச்சு இல்லை, ஆனால் என்ன இருக்குது? கோல் இருக்குது. எனக்கு பேச தெரியல, திக்குவாயின்னு சொன்னதுனால சரி நீ திக்குவாயினாவே இருந்துக்கோ, உன்கிட்ட என்ன இருக்குது? அந்த கோல். அந்த கோலை வச்சு என்ன பண்ணலான்னா, நீ போ, முதல் அற்புதம், அந்த எல்லா பார்வோனின்னு இருக்கிற மந்திரவாதிகளெல்லாம் எல்லா கோலையும் என்ன பண்ணு? உன் கோலை வச்சு விழுங்க வை. அதுக்கப்புறமா நைல் நதி என்னவா மாற்று? ரத்தமாக மாற்று. இந்த 10 அற்புதங்களும் இந்த 10 வாதைகளும் எகிப்து தேசத்தில் நடந்தது. அல்லேலூயா. நான் ஏன் இந்த 10 வாதைகள் 10 அற்புதங்கள் அப்படின்னு நான் சொல்ல காரணம் என்னென்னா, இதை குறித்து நான் கொஞ்சம் தியானிக்கும் போது நான் ஒரு விஷயத்தை யோசித்து பார்த்தேன். இந்த 10 வாதைகளும் 10 கடவுள்கள், எகிப்து தேசத்துடைய 10 கடவுள்கள். அல்லேலூயா. இது புதுசாக இருக்கா? ஒருவேளை வீட்டில் போய் எகிப்து தேசத்தை பற்றி கொஞ்சம் வாசித்து பாருங்கள். அவங்க வணங்காத கடவுளே கிடையாது. அதில் முக்கியமான இந்த 10 கடவுள் தான். முதல் நைல் நதி தான் அவங்களுடைய கடவுள். கடைசி வாத மொத பிள்ளை தான் அவங்க ஊர்லேயே கடவுள். பார்வோன் தான் கடவுள். பார்வோனை தவிர வேறு எந்த கடவுளும் எகிப்து தேசத்தில், பார்வோனை தவிர வேறு எந்த கடவுளையும் வணங்கவும் கூடாது. பார்வோன் தான் முதல் முக்கியமான கடவுள். அந்த கடைசி அற்புதம் வரைக்கும் எல்லாமே அவங்களுடைய கடவுள்கள் தான். இந்த கடவுள்களெல்லாம் நிர்மூலமாக்குறது என்னென்னா மோசையோட அந்த கோல் தான். அல்லேலூயா. புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அற்புதம் நடக்க உங்களிடத்துல என்ன இருக்கோ அது போதும். என்கிட்ட வாய் இருக்குது, உங்ககிட்ட என்ன இருக்குது? அல்லேலூயா. அந்த கேள்வியை நான் உங்களிடத்தில் வைக்கிறேன். அதை வைத்து கர்த்தர் என்னென்னலாம் செய்ய முடியும்? சரி, எகிப்து தேசத்தில் மட்டும்தான் செய்ய முடியுமா? வாப்பா செங்கடலுக்கு போகலாம், வாப்பா வனாந்தரத்துக்கு போகலாம், வாப்பா சீனாய் வனாந்தரத்துக்கு போகலாம், சீன் மலைக்கு என்ன பண்ணலாம்? இங்கெல்லாம் என்ன அற்புதம் நடந்தது என்பதை நீங்களே என்ன பண்ணலாம்? இதெல்லாம் நடந்தது என்னன்னா ஒரு கோலால். அல்லேலூயா. அந்த கோல் உங்களுக்கும் எனக்கும் தேவை. அல்லேலூயா. அந்த கோல் என்னன்றதை நீங்கள் தான் கர்த்தரிடத்தில் கேட்கணும். அடுத்தது போதும் என்கிற இன்னொரு காரியத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இதோட வசனம் சொல்லலை, மறந்துட்டேன், சாரி. யாத்திராகமம் 4வது அதிகாரம் 17வது வசனத்தில் ஆண்டவர் அவனோடு பேசின காரியங்கள். யாத்திராகமம் 4வது அதிகாரம் 17, 20. அதுக்கப்புறமா நீங்கள் தொடர்ச்சியாக போய் வீட்டில் வாசித்து பாருங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. யாத்திராகம் முழுவதும் வாசிங்க, அதில் நிறைய விஷயங்களை வாசிக்கலாம். அல்லேலூயா. யாத்திராகம் 14வது அதிகாரம், யாத்திராகம் 17வது அதிகாரம், இந்த மாதிரி எல்லா இடங்களிலும் அந்த கோல் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள் அநேகம். அல்லேலூயா. அடுத்தது இன்னொரு மனிதனை குறித்து நான் பேசுகிறேன். அல்லேலூயா. என் கையில் ஒன்று இருக்குது. என் கையில் ஒருத்தர் கையில் ஒருத்தர் கையில் குச்சி இருந்தது. இப்போ இன்னொருத்தர்கிட்ட இவர் சின்ன மனுஷன், அவருக்கு முன்னாடி ஒரு பெரிய உருவம் நிற்குது. அந்த உருவத்தோட பேர் கோலியாத். இந்த சின்ன மனிதனுடைய பேர் தாவீது. எல்லாருக்குமே தெரிந்த சம்பவம் தான். இவனுடைய கையில் எத்தனை இருந்தது? 5 கல். ஆனால் எடுத்தது ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் கையில் இருந்தது என்னன்னா கவன். என்னது கவன்னா என்னதுன்னு தெரியுமா? நம்ம பசங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும், இந்த உண்டிகோல்னு சொல்லுவாங்க. இந்த ஒயிட் டைப்பில் என்ன பண்ணோம் இருக்கும், விட்டடித்தா நமக்கு, நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் சொல்லணும்னா உண்டிகோல். இதே அவங்க தாவீதோட நாட்களில் யூஸ் பண்ணதுன்னா கவன். அது எப்படி இருக்குன்னா, இப்படி சுற்றி என்ன பண்ணுவாங்க, அடிப்பாங்க. சுற்றி என்ன பண்ணுவாங்க, கல் என்ன பண்ணுவாங்க, கீழே வைப்பாங்க. அது ஒரு கயிறு இருக்கும். அந்த கயிறு என்ன பண்ணுவாங்க, சுற்றி அடிப்பாங்க. கயிறு போவாது, அது உள்ளே இருக்க கல் மட்டும் என்ன பண்ணும், போகும். அல்லேலூயா. அவன் இடத்தில் இருந்தது ஒரு கவன், ஒரு கல் அல்ல, கவன். என்னது? அவன் நிறைய பொருட்கள்லாம் வச்சுட்டு இல்லை, ஆடுக்கு பின்னாடி சுற்றிட்டு இருந்தான். இவனும் எங்கே சுற்றிட்டு இருந்தவன்? ஆடுக்கு பின்னாடி சுற்றிட்டு இருந்தவன். இவன் நிலைமை என்ன தெரியுமா?
முதல்ல இருக்கிறவன் நிலைமை பேச தெரியாது, இவனுக்கு நிலைமை எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவன், எவனும் ஏற்றுக்கவே பார்த்தாலே என்ன தெரியுமா, சின்ன பையன்டா உனக்கு என்ன, சின்ன பையன் உனக்கு என்ன, உன்னை வச்சு என்ன ஆண்டவர் செய்ய போகிறோம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 40வது வசனங்கள், இந்த இடங்களில் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சம்பவத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். தாவீதோட நிலைமை எப்படின்னா, தன்னுடைய குடும்பத்தால் பெற்றோரால் மறக்கப்பட்டவன், மறைக்கப்பட்டவன். புரிகிறதா? அல்லேலூயா. மறக்கவும் பட்டவன், மறைக்கவும். அவங்க அப்பா அம்மா மறந்துட்டாங்க, இவனை மறைச்சு என்ன பண்ணாங்க, அண்ணன்மாருங்க எல்லாம் மிலிட்ரியில் இருக்கானுங்க, ஆனால் தம்பி எங்கே இருக்கான், அப்பாவே மறந்துட்டார். சாமுவேல் வந்து கேட்குறாரு, வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, தேடி பார்த்தா எல்லாரும் இருக்கான், எல்லாருமே இருக்காங்கப்பா, ஆல் ப்ரெசன்ட். இல்லையே, இன்னொருத்தன் இருக்கணுமேனு சாமுவேல் என்ன பண்ணுறாரு. அல்லேலூயா. சரி, இதுதான் அப்படின்னா அண்ணன்மாருங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தார். மிலிட்ரி ஏரியாவுக்குள்ளே சாப்பாடு எடுத்துகிட்டு போகும்போது இவனை எவனும் என்ன பண்ணல, மதிக்கலை. அண்ணங்க கிட்ட சொல்கிறான், இல்லை நான் இதை பண்ணியிருக்காத, தலைமையிலே அடித்து போடா வீட்டுக்கு, அப்பா அம்மா தேடுவாங்க, ஆட்டெல்லாம் விட்டுட்டு எதுக்குடா இங்கே வந்தேன்னு என்ன பண்ணுறாங்க. சரி, ராஜா கிட்ட கூட்டு போய் விட்டார், ராஜாவாவது மதிப்பாருன்னு பார்த்தா ராஜா கிண்டல் அடிக்கிறார். சவுல் ஏற்கனவே என்ன மாதிரி ஹைட்டும் வாட்ட சாட்டமானவன், நானே ஹைட்டு, சவுல் என்ன காட்டில் என்னது ரொம்ப ஹைட்டானவர். நீங்கள் 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 2வது அதிகாரத்தில் 4:5 நினைக்கிறேன், அதிலெல்லாம் வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவனுடைய வாட்ட சாட்டத்தை பார்த்து தான் ஆண்டவர் அவனை என்ன பண்ணாங்க, சவுல் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களிலே மிகவும் பலசாலியாக இருந்தான்னு சொல்லப்படுது, பெரிய பலசாலி. அவன் என்ன பண்ணுறான், அவன்கிட்ட இருக்கிற எல்லா ஆயுதங்களையும் தூக்கி தாவீதுகிட்ட என்ன பண்ணுறாங்க, இப்போ என்கிட்ட இருக்க ட்ரெஸ்ஸை தூக்கி இந்த பாப்பா கிட்ட கொடுத்தா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன். நான் போட்டிருக்கேன் இந்த அங்கி, இதை எடுத்து நான் அந்த பாப்பாவுக்கு போட்டால் அந்த பாப்பா என்ன ஆகும், செட்டாக போட்டுக்குவா, அது வீடெல்லாம் என்ன ஆகும், சர்ச்செல்லாம் என்ன ஆகும். இதை போட்டு கிண்டல் என்ன பண்ணுறாங்க. ஆனால் இவன் எல்லாவற்றையும் ஒதுக்கி வச்சுட்டு தன்னிடத்தில் இருக்கிறதை எடுத்து கொண்டு போகிறான். இல்லை, எல்லாமே புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலை, எல்லாராலும் தள்ளப்பட்ட சூழ்நிலை, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை. ஆனாலும் தன்னிடத்தில் எது இருக்கிறதோ அதை எடுத்துக்கொண்டு யாரிடத்தில் போகிறானா, மிகப்பெரிய கோலியாத்தினிடத்தில். அல்லேலூயா. ஆனால் நமக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையோ இப்படிப்பட்ட காரியமோ நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருந்தால் நாம் என்ன செய்திருப்போம், நம்ம என்ன பண்ணியிருப்போம். எனக்கு இந்த குடும்பமும் வேணாம், இந்த ஊழியமும் வேணாம், எதுவுமே வேணான்னு என்ன பண்ணுவோம். அல்லேலூயா. அநேக நேரங்களில் நானும் என்னுடைய சூழ்நிலைகள் நிமித்தமாக நானும் அநேக நேரங்களில் யோசித்திருப்பேன். ஆனால் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், எனக்கு வாய் இருக்குது, நான் பொழைச்சிக்குவேன். அல்லேலூயா. என்னால் எப்படியாவது பொழைக்க இந்த வாயை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாங்க, எப்படியோ கொடுத்துட்டாங்க. நான் உண்மையாகவே பைபிள் காலேஜில் பிரசங்கம் பண்ணி யாரும் நான் பண்ணுற ஒரே ஒரு வேலை, வந்தேன்னா அந்த கீபோர்டை வாசிப்பேன், எனக்கு தெரிஞ்ச 4 கார்டை வாசித்துட்டு போய் என்ன பண்ணுருவேன், உக்காந்துருவேன். ஆனால் நான் பிரசங்கம் பண்ணதையும் பைபிள் காலேஜில் யாரும் பாட்டதில்லை. ஆனால் கர்த்தர் கிருபையாய் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கி இந்த வாயை வச்சு தான் என்னது, கிருபையாக போதும்பா, இதை வச்சு என்ன பண்ணுவேன். அப்போ நம்மிடத்தில் என்ன இருக்கோ, சூழ்நிலை எப்படினாலும் இருக்கும். அல்லேலூயா. சூழ்நிலை எப்படினாலும் இருக்கும், ஆனால் உங்களிடத்தில் என்ன இருக்கோ அதை கொண்டு நம்முடைய சூழ்நிலைகளை மேற்கொள்ள கர்த்தர் வழிவாய்ப்பை திறப்பாங்க. அல்லேலூயா. இப்போ கோலியாத்தின் இடத்துல போய் நிற்கிறார், நிற்க கவன் மட்டும் இருந்தால் போதாது, உண்டிகோலை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும், பக்கத்தில் இருக்கிறவனை தான் இழுத்து இழுத்து என்ன பண்ண முடியும், ரப்பரில் அடிக்க முடியும். கல் வச்சாதான் காக்காவை அடிக்க முடியும். இங்கே காக்கா இருக்கா, எங்கள் ஊரில் வில்லை வச்சு காக்காவை தான் என்ன பண்ணுவோம், குரங்கெல்லாம் அதுக்கு அசராது, காக்காவை என்ன பண்ணுவோம். இப்போ யோசி, கல்லை வச்சாதான் காக்காவை அடிக்க முடியும், இல்லைன்னா கல் இல்லைன்னா பக்கத்தில் இருக்கவனை தான் என்ன பண்ண முடியும். யோசிக்கிறான், ஆற்றங்கரையில் போய் 5 கற்களை எடுக்கிறான். கிருபையாய் 5 என்பது வேதத்தின் அடிப்படையில் அது கிருபை என்கிற அடையாளத்தை குறிக்கிறது. அந்த 5 கற்களை எடுக்கிறான், ஒரே ஒரு கல்லை எடுக்கிறான். அல்லேலூயா. உங்ககிட்ட எத்தனை கல் இருந்தாலும் ஒரு கல் தான் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வார்த்தை தான் இருக்கணும், ஒரு சொல்லு தான் என்ன பண்ணணும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் 5 விதமான காரியங்கள் இருந்தாலும் ஒன்று போதும்னு என்ன பண்ணணும். தாவீது 1 எடுக்கிறார், 1 எடுத்து 1 தான் வச்சு யாரை மேற்கொள்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா.
சில பேருக்கு பக்கத்தில் இருக்கிறவன அடிக்க சொன்னா கூட அந்த கல்லில் என்ன பண்ண மாட்டாங்க. சின்ன பையன் ஒரே கல்லில் கோலியாத்தை அடிக்கிறான்னா அவன் எத்தனை டைம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான்றத யோசித்து பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இதை ஏன் இன்னும் ஆழமாக உங்களுக்கு கொண்டு போகிறேன்னா, என்கிட்ட கவனம் இருக்குது, 5 கல்லும் இருக்குது. ஒவ்வொரு கல்லாக அடித்தாலும் ஒரு கல்லும் கோலியாத்து மேலே விழலைன்னா வேஸ்ட்டு தான். அல்லேலூயா, அல்லேலூயா. என்கிட்ட 5 கல் இருக்குது, 5 கல்லும் கிருபையாக ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்க. என்கிட்ட கவனம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நான் தூக்கி அடிக்க சொன்னால் வடக்கில் அடித்தா தெற்கில் போகக்கூடாது. அல்லேலூயா. புரிகிற மாதிரி சொல்லணும். ரைட் சைடு அடித்தா ரைட் சைடு தான் போகணும், லெஃப்ட் சைடு என்ன பண்ணக்கூடாது. நான் ரைட் சைடு பார்த்து அடிக்கிற மாதிரி அடித்து லெஃப்ட் சைடில் என்ன பண்ணக்கூடாது. நான் அடித்தா ரைட் சைடில் தான் அடிக்கணும், லெஃப்ட் சைடில் தான் என்ன பண்ணணும். இப்போ பெரிய கோலியாத் முன்னாடி நிற்கிறான். அந்த கோலியாத்தே அவனை பார்த்து பரியாசம் பண்ணும்போதோ, நான் என் நாமத்தினால வருகிறேன், எனக்கு பின்னாடி ஒருவர் இருக்கிறான்னு சொல்லி அந்த கல்லை எடுக்கிறான், அடித்தான். ஒரே அடி, நெத்தி அடி, கீழே விழுந்தான். கீழே விழுந்ததுக்கப்புறம் அவன் சும்மா இருக்கல. அல்லேலூயா. நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் வெற்றியை கொடுத்த மாதிரி இருக்குன்னு சொல்லி, ஆண்டவரே நீர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு நன்றின்னு சொல்லி பின்வாங்கிடுறோம். இல்லை, நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? போகணும், கோலியாத்தை வெட்டணும். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மெசேஜை கேட்டிருக்கீங்க? இதை குறித்து பேசணும்னா பேசிக்கிட்டே இருப்பேன். நிறைய பேரோட வாழ்க்கையில் கோலியாத்தை அடிக்கிறோம், ஒரே கல்லில் நெத்தியை பார்த்து அடிக்கிறோம், கோலியாத்து விழுந்துட்டான். ஆனால் கோலியாத்தை மேற்கொள்ள மாட்டேன்றோம். அல்லேலூயா. ஒருத்தன் கீழே விழுந்துட்டான், அவன் மயக்கந்தலியே எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 5 நிமிஷம் ஆகுமா? இல்லை, சப்போஸ் பக்கத்தில் இருக்கவன் தண்ணியை தெளித்தா உடனே கூட என்ன பண்ணலாம். இப்போ உடனே எழுந்த கோலியாத்து சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் வேதத்துலேருந்து கொஞ்சம் வெளியே வரேன். உங்களை வேதத்தில் இருக்க கதையை சொல்லாமல் கொஞ்சம் வெளியே வரேன். அடிச்சிட்டான், கோலியாத்தை மேற்கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு தாவீது திரும்பும்போது பக்கத்தில் இருந்து போச்சவர்கள்லாம் அவன் கூட இருக்கிறவங்களாம் தண்ணியை தெளித்து எழுதுனதுக்கப்புறம் அவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க? முதல்ல கோலியாத்து அந்த தாவீதோட 2 காலையும் பிடிச்சி செவுத்துலேயே என்ன பண்ணுவான். ஏன்னா அவ்வளோ பெரிய மனுஷன், தாவீது சின்ன மனுஷன். அடித்து என்ன பண்ணுறான், அடி சவுலுக்கு விழுதோ இல்லையோ, இவனுக்கு என்ன பண்ணும்? எவ்வளோ தைரியம் இருந்தால் சின்ன கல்லில் அடித்து என்ன பண்ணியிருப்ப? நான் அதை தான் யோசிக்கிறேன். நிறைய நேரங்களில் நம்முடைய பிரசங்கங்களில் இதோடு நிறுத்திடுறாங்க. அடித்தாம்பா, கீழே விழுந்தாம்பா கோலியாத்து அப்படின்னு சொல்லிட்டு போய், இல்லை, அவன் அதுக்கப்புறம் செய்த ஒரு காரியம் பெரிய காரியம். அல்லேலூயா. அவன் என்ன தெரியுமா செய்தான்? போனான், அவன் இடத்துல ஒன்றுமே கிடையாது. நான் சொல்கிறத புரிஞ்சு கொள்ளுங்கள். அவன் இடத்துல கவன் மட்டும்தான் இருந்தது. போனான், அவன் என்ன தெரியுமா செய்தான்? தன்னுடைய எதிராளியாகிய கோலியாத்தின் இடத்துல இருந்த அவனுடைய பட்டயத்தை எடுத்து அந்த கோலியாத்தை கொன்றான். இந்த வசனம் வாசித்திருக்கீங்களா? அல்லேலூயா. இந்த வசனம் வாசித்திருக்கீங்களா? வீட்டில் போய் அந்த 17வது அதிகாரத்தை நீங்கள் பொறுமையாக வாசித்து பாருங்கள். 17ன்னு நினைக்கிறேன். அந்த அதிகாரத்தை நீங்கள் பொறுமையாக வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய நேரங்களில் நம்ம அதை தான் செய்கிற தவறு. வசனத்தை இன்னும் தெளிவாய் ஆழமாய் படிக்கணும். கோலியாத்தை அவன் சும்மா விடலை, கோலியாத்தை நிர்மூலமாக்கினான். அதனால தான் தாவீதுக்கு ஒரு பேர் வந்தது. தாவீது கொன்றது, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16,000 சொல்ல காரணம் என்னன்னா, அவன் கொன்ற மிகப்பெரிய கோலியாத்தினால தான். அல்லேலூயா. கோலியாத்தை மேற்கொள்ள ஒரு கவனும் கல்லும் மட்டும் போதாது, எது வேணும்னா அவனுடைய பட்டயமும் என்னது? அல்லேலூயா. சரி, அந்த பட்டயத்தை குறித்து நான் ஒரே ஒரு சின்ன அவுட்லைனாக சொல்லிட்டு முடிச்சிடுறேன். தாவீது தான் சாகிற வரைக்கும் தான் செய்த எல்லா போர்களிலும் அவனுடைய பட்டயத்தை தான் யூஸ் பண்ணான். அவன் வேற எந்த பட்டயத்தையும் என்ன பண்ணல. அவன் சவுலுக்கு பயந்து காடு காடாக ஓடும்போது தாவீது அவன் அந்த பட்டயத்தை என்ன பண்ணுவான்னா சவுல்கிட்ட கொடுத்துருப்பாரு. சவுல் அதை எடுத்துகிட்டு போய் ஆசாரியர்கள் இடத்துல அந்த பட்டயம் இருக்கும். சவுல் கொஞ்சம் பிரச்சனையை பண்ணி தாவீதை கொல்லணுன்னும் போது தாவீது ஊர் ஊராக ஓடிட்டு இருக்கும்போது தாவீது போய் ஒரு ஆசாரியன் இடத்துல தஞ்சம் புகும்போது தாவீதின் இடத்துல அந்த பட்டயத்தை எடுத்துகிட்டு கொடுப்பாங்க. அது கடைசி வரைக்கும் அவன் மரணம் அடைகிற வரைக்கும் கோலியாத்துடைய பட்டயத்தை வைத்து தான் எல்லா பெலிஸ்தியர்களையும்
எல்லா போர்களிலும் அவன் ஜெயம் கொண்டான். அல்லேலூயா. எது நமக்கு தேவைன்னா இப்போதைக்கு ஒரு கல்லும் கவனும் மட்டும் போதும். கர்த்தர் நியமித்த நாட்களில் அந்த பட்டயம் உங்கள் கைக்கு வரும். அதை யாராலும் பிடிக்க முடியாது. அல்லேலூயா. இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இப்போ என்கிட்ட கல்லும் கவனும் மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. இல்லை, அந்த சத்ருவாகிய பிசாசை மேற்கொண்டதுக்கு அப்புறமா அவனிடத்துல ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் தெரியுமா? நமக்கு வர வேண்டிய ஒரு ஆசீர்வாதம் அவனிடத்துல இருக்கும். அந்த ஆசீர்வாதம் நம்ம மரணம் அறைய வரைக்கும் நம்மளை மென்மேலும் உயர்த்துகிறதாய் கர்த்தர் தருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று ஒரு 10 நிமிஷம் மட்டும் இணைந்திருங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. முதலாவது சொன்ன ஒரு கோல் போதும். ரெண்டாவது ஒரு கல் இல்லை ஒரு கவன் போதும். அடுத்தது நான் சொல்லுகிறது ஒரு வார்த்தை போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை குறித்து எல்லாருக்குமே தெரியும். மத்தேயு 8வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக ஆண்டவரே, எடுத்துருங்க பார்க்கலாம். மத்தேயு 8 பேஜ் நம்பர் 11. 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்கு பிரவேசிக்க நான் பாத்திரவான் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கீங்க? அல்லேலூயா. எனக்கு இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, எனக்கு ஒரு வார்த்தை ப்ரேயரே பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. எனக்கு திடீர்னு தலைவலிக்குதுன்னா, ஆண்டவரே இந்த தலைவலியை நல்லா கிடிங்கப்பா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வார்த்தையே என்ன பண்ணக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பிசாசை கட்டி ஜெபம் பண்ணுற, அதை கட்டி ஜெபம் பண்ணுற, இதை கட்டி ஜெபம் பண்ணுற, அந்த ஜெபமே நல்ல. போன வாரமோ அதுக்கு முந்தின வாரம் வந்தாங்களா சுரேஷ் ஐயா? சுரேஷ் ஐயா எங்களுடைய திருச்சபைக்கு அந்த வேலைகள் இருக்கும்போது அவர் எங்களுக்கு சொன்ன ஒரே ஒரு காரியம் என்னென்னா, ஸ்தோத்திரம் சொல்லணும், உள்ளத்துக்குள்ளே ஜெபம் பண்ணணும். இதை ப்ராக்டிஸ் பண்ண இப்போ வரைக்கும் நான் ட்ரை பண்ணின்னு தான் இருக்கேன். அவர் கிருபை என்றும் பொழுது நான் அதை முழுவதுமாய் ப்ராக்டிஸ் பண்ணி முடிப்பேன்னு நம்புகிறேன். அல்லேலூயா. நம்ம நிறைய நேரங்களில் சின்ன வயசுலேருந்து, இப்போ எனக்கு 30 வயசுக்கிட்ட ஆகுது, இப்போ வரைக்கும் நம்ம உள்ளத்துக்குள்ளே ஜெபம் பண்ணி பழகலை. வெளியே ஜெபம் பண்ணி பழகினதுனால உள்ளத்துக்குள்ளே ஜெபம் பண்ணுறதுக்கு என்ன பண்ண மாட்டேங்குது. அல்லேலூயா. வெளியே ஸ்தோத்திரம் பண்ண என்ன பண்ண மாட்டேங்குது. அல்லேலூயா. அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. திரும்பவுமாய் உங்களிடத்தில் சொல்கிறேன். அல்லேலூயா. உங்கள் தேவைகளை உள்ளத்துக்குள்ளே வச்சுட்டு கர்த்தரிடத்துல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அது கிருபையாய் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாங்கன்னு நான் நம்புகிறேன். அல்லேலூயா. கண்டிப்பாக அது அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. இங்கே இடத்துல 100க்கு அதிபதி கர்த்தருடைய சமூகத்திற்கு வராங்க. இயேசுவின் இடத்துல என் வேலைக்காரன் வியாதியாக இருக்கிறான். யார் வியாதியாக இருக்கிறான்? இவன் பேர் என்னது? இவன் பேர் என்னது? இவன் பேர் என்னது? இப்போ நான் ஒரு இமேஜினேஷனுக்கு உங்களுக்கு கொண்டு வந்துடுறேன். உங்கள் பின்னாடி ஒரு 5 பேர் இருக்காங்க. வா அப்படின்னு கூப்பிட்டா உங்கள் பின்னாடி ஒரு 5 பேர் வந்துடுவாங்கன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? சூப்பர். எப்படி இருப்போம்? கெத்தாக இருப்போம். அந்த கார் நம்ம இறங்கிறதுக்கு முன்னாடி கார் கதவை திறந்து விட்டு நம்ம ஏறும்போது காரை பூட்டி விட்டு இப்படியெல்லாம் பண்ணால் எப்படி இருக்கும்? என்ன மாதிரி யாரும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி இந்த துணியை போடணுன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பட்டன் மறந்துட்டேன். சீரியஸாக சொல்கிறேன். இங்கே பட்டன் மறந்துட்டேன். பாஸ்டரோட பீரோவை தேடி 2 பட்டன் போட்டு வந்துட்டேன். ஆனால் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன், சப்போஸ் நான் இங்கே பிரசங்கம் பண்ணுறதுக்கு நிற்கும்போது சட்டக்காலர்லாம் தூக்கி விட்டு நின்றா எப்படி இருக்கும்? எனக்கு பின்னாடி 5 பேர் இருந்தால் நான் அப்படி தான் என்ன பண்ணுவேன்? கெத்தாக திரிவேன். என்னவா திரிவேன்? ஆனால் இந்த மனுஷன் 100க்கு அதிபதி. இவருக்கு பின்னாடி எத்தனை பேர் வேலை செய்கிறாங்கன்றதை அவர் வார்த்தையிலே சொல்லுது. 100க்கு 100 பேர் இவர் கீழே வேலை செய்கிறாங்க. ஆனால் ஒருத்தனுக்காக யார்கிட்ட நிற்கிறாரு? அல்லேலூயா. 99 பேர் இருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? ஒருத்தன் செத்தா ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. அவன் செத்தா கூட அவருக்கு பிரச்சனைலாம். ஏன்னா 99 பேர் இருக்காங்க. அவன் ஒருத்தன் செத்தா கூட 99 பேர் வேலை செஞ்சால் அவன் வேலை செய்கிறதுல 10 நாளில் சம்பளத்தை எடுத்து இன்னொரு புதிய அடிமையை என்ன பண்ணிடலாம்?
வாங்கிடலாம். அவ்வளோ பெரிய பணமும் பதவியும் கொண்ட ஒரு மனுஷன் ஒருவனுக்காக யாரிடத்துல வந்து நிற்கிறார்னா இயேசுவின் இடத்துல வந்து நிற்கிறார். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஒருவேளை ஆண்டவர் என்கிட்ட ஒரு கோலை கொடுத்து என் வாழ்க்கையில் அற்புதத்தை பண்ணி கர்த்தர் என்னை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. என்கிட்ட ஒரு கல்லும் கவனம் இருக்குது. அதை வச்சு நான் கர்த்தருடைய சமூகத்தில் நான் நிறைய காரியங்களை சொல்லி ஜெபம் பண்ணி ஆண்டவர் என் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினாலும் என்னுடைய குணாதிசயம் எப்படி இருக்கணும்னா இந்த 100க்கு அதிபதியோடைய குணாதிசயமாக இருக்கணும். இவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? முதலாவது இவனுடைய குணாதிசயம் என்னன்னா, இவனுடைய பதவியும் பெயரையும் அங்கே பயன்படுத்தல. இங்கே வந்து சொல்கிறான், நான் 100க்கு அதிபதினு ஆண்டவர் இடத்துல வந்து என்ன பண்ணல. ஆனால் வசனம் சொல்லுது 100க்கு அதிபதி. தன்னுடைய தகுதியை அங்கே வந்து சொல்லலை, தன்னை தாழ்த்துகிறவனாக இருக்கிறான். அல்லேலூயா. நான் என்ன நிலைமைக்கு போனாலும் நான் கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி இருக்கணும்னா தாழ்மை உள்ளவனாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தாழ்மை இங்கே மட்டும் இருக்கக்கூடாது. இந்த தாழ்மை இவனுடைய வீட்டிலையும் என்ன பண்ணிருச்சு? 99 பேர் இருக்க வேண்டிய இடத்துல இவன் எப்படி இருக்கணும்? ஒருத்தனுக்காக என்ன பண்ணுறாரு? அப்போ யோசித்து பாருங்க, இவன் 100 பேருக்கிட்டையும் தன்னுடைய பதவியை காட்டுகிறவனா இல்லை, நல்ல குணாதிசயம் உள்ளவனா இருக்கிறவனா இருந்தான். அல்லேலூயா. தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நிலைமையில இருந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லாரிடத்துலையும் ஒரே மாதிரி பழகுகிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. என் பின்னாடி 100 பேர் இருக்கிறாங்க, என் பின்னாடி 10 பேர் இருக்காங்க, என் பின்னாடி 2 பேர் இருக்காங்கன்றதுக்காக காலரெல்லாம் தூக்கி விட வேணாம். இங்கே 100க்கு அதிபதி வந்து சொல்லுகிறார், நீர் என்னுடைய வீட்டின் பாதத்தை வைக்க கூட நான் என்னல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ப்ரொமோஷனுக்காக சொல்ல, சூசன் அப்படின்னு ஒரு டிவி சீரியஸ் இருக்குது, தி சூஷன் அப்படின்ட்டு, தெரிந்தெடுக்கப்பட்டவன் அப்படின்ட்டு ஒரு ஆப் ஒன்று இருக்குது. அதில் இயேசுவோடைய நாடகங்களை குறித்து, அந்த இயேசுவோட அந்த வாழ்க்கை வரலாறுகளை குறித்து நிறைய சீரியஸாக போட்டிருந்தாங்க. அது நான் 2 சீரியஸை மட்டும் 2 எபிசோடை மட்டும் பார்த்துருக்கேன். ஒரு சீரியஸில் 2 எபிசோடு. அதில் மத்தேயுவை குறித்து ஒரு விளக்கமாக அவங்க ஒரு நாடகமாக போட்டிருக்காங்க. நம்ம மத்தேயு குறித்து நம்ம வாசித்துருக்கோம். மத்தேயு யார்? டேக்ஸ் கலெக்டர், ஆயக்காரன்னு படிச்சிருக்கோம். அவனுடைய ஃபுல் அந்த ஸ்ட்ரக்சரை கொடுக்கும்போது அதை நான் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான காரியத்தை பார்த்தேன். அவன் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு செருப்பை போடுறவனாக இருந்தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸை புதுசாக போடுறவனா. அவன் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி செருப்பு அவனுடைய அலமாரியில் என்ன பண்ணுது, அவன் வீட்டுக்குள்ளே போவான், அவன் பீரோவை திறப்பான், அவன் அலமாரியில் அவன் அன்றைக்கி என்ன ட்ரெஸ் போட்டிருக்கானோ அந்த ட்ரெஸ் கோடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷூ இருக்கும். அந்த ஷூவை என்ன பண்ணியிருப்பான், அவன் வீட்டு வாசலை விட்டு இறங்கின உடனே அந்த இறங்கின இடத்துல டோரை திறந்து கொஞ்சம் ஏறி போவான், ஒருத்தன இடத்துல பேசிக்கிட்டே போவான். பேசும்போது தெரியாமல் சாணியில் மெரிச்சிருவான். சாணியில் மெரிச்ச உடனே அந்த செருப்பை அங்கேயே கழட்டி போட்டுட்டு தான் பேக்லேருந்து இன்னொரு புது செருப்பை எடுத்து என்ன பண்ணுவான். இப்போ யோசித்து பாருங்க, நம்ம பேக்கில் ஒரு புது செருப்பு இருந்தால் எப்படி இருக்கும்? அதுவும் தோல் செருப்பு, லெதர் செருப்பு நம்ம பேக்கில் இருந்தால் எப்படி இருக்கும்? லெதர் செருப்பு எவ்வளோ, லேடிஸ்க்கு எவ்வளோன்னு தெரில, எங்களுக்கு ஒரு 800 ரூபா வருது. நான் அந்த ரேட்டில் தான் என்ன பண்ணுறேன், போட்டால் ஒரு வருஷத்துக்கு என்ன பண்ணுறேன், அதை மாற்றுறதுல 800 ரூபா. இப்போ யோசித்து பாருங்கள், ரிச்சர்ட் பாஸ்டர் அவர் பேக்கில் ஒரு 800 ரூபா செருப்பு வச்சுருக்காரு. இப்போ நடந்து போயிட்டே இருக்கும்போது தெரியாமல் என்ன பண்ணிட்டாரு, ஒரு சாணியை மெரிச்சிட்டாரு. அதை உடனே அந்த செருப்பை அங்கேயே கழட்டி வச்சுட்டு பேக்லேருந்து ஒரு புது செருப்பை எடுத்து போட்டால் நீங்கள்லாம் என்ன சொல்லுவீங்க? பாஸ்ட்டுக்கிட்ட என்ன இருக்குது? இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் யார்? மத்தேயு. இவனை காட்டிலும் டபுள் மடங்குல ட்ரிபிள் மடங்கு பெரியவன் தான் யாருன்னா 100க்கு அதிபதி. அப்போ இவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்? மத்தேயு குறித்து ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனே உங்களுக்கு இப்படி சொல்லியிருக்கேன். இவனை காட்டிலும் டபுள் மடங்குல ட்ரிபிள் மடங்கு பெரிய ஒருத்தன் ஆண்டவர் இடத்துல வந்து கேட்கிறார். 8வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லுகிறது, நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் யார் இல்லையா? சின்ன கரை போட்டாலே அந்த சட்டையை அங்கேயே கிழிச்சு போட்டு புது சட்டையை மாத்துறவனுக்கு இங்கே ஆண்டவர் எங்கே வர்றதுக்கு பாத்திரவான் இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் எவ்வளோ பரிசுத்தவானை போல இவர் என்ன பண்ணுறாரு, தன்னை எவ்வளோ பாவியிலும் பிரதான பாவியா இல்லை தகுதியற்றவனாய் தன்னை காட்டுகிறாருன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்படிப்பட்டவன் சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஜெபமும் நம்முடைய காரியங்களும் இப்படி தான் இருக்கணும்.
பணம் வந்ததுக்கப்புறம் ஜெபம் மாறக்கூடாது. அல்லேலூயா. பொருள் வந்ததுக்கப்புறம் ஜெபம் மாறக்கூடாது. பதவியோ பட்டமோ வந்ததுக்கப்புறமா கர்த்தருடைய ஆலயத்துக்கு தர வேண்டிய முக்கியத்துவங்கள் என்ன பண்ணக்கூடாது? எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் பணம் இருந்தாலும் இல்லைனாலும் ஒரே நிலைமையில இருக்க. அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி 8வது அதிகாரத்தை எத்தனை டைம் படிச்சிருக்கோம். இப்போ திரும்பவும் உட்காந்து 8வது அதிகாரத்தை வீட்டில் வாசிங்க. அந்த 100க்கு அதிபதியை உங்களிடத்துல வைத்து பாருங்கள். அல்லேலூயா. ஒரு 100க்கு அதிபதி கர்த்தருடைய சமூகத்தில் சொல்கிறார், நான் பாத்திரவான் அல்லப்பா, நீங்கள் என் வீட்டுக்கு வர நான் என்னல்ல, நான் தகுதியானவன் கிடையாது, நான் இதுக்கு பாத்திரவான் கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால், அல்லேலூயா அல்லேலூயா, என் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அந்த வார்த்தையில் மகத்துவம் உண்டு என்பதை அந்த 100க்கு அதிபதி புரிந்து கொண்டான். கிறிஸ்துவராகிய நீங்களும் நானும் புரிந்து கொண்டோமா? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் அநேக இடங்களில் ஒரு வார்த்தையில் மிகப்பெரிய அற்புதங்கள்லாம் நடந்தது. 5 அப்பம் 2 மீன் ஒரே வார்த்தையில். அல்லேலூயா. காற்றையும் கடலையும் பார்த்து அமைதலாயிருன்னு ஒரே வார்த்தையில் ஆண்டவர் என்ன பண்ணாங்க? ஆண்டவர் அங்கெல்லாம் பெரிய பெரிய பிரசங்கம்லாம் என்ன பண்ணல. பிரசங்கம் பண்ண வேண்டியதை பிரசங்கம் பண்ணணும், ஜபம் பண்ண வேண்டியதை ஜபம் பண்ணணும். ஒரு வார்த்தை எங்கே பயன்படுத்த வேண்டிய இடத்துலையோ அங்கே ஒரு வார்த்தை என்ன பண்ணணும்? அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்ல வேண்டிய இடத்துல அங்கே சொல்லணும். அங்கே உக்காந்துட்டு என்ன பண்ணக்கூடாது? சங்கீதம் 91 சொல்லி என்ன பண்ணக்கூடாது? ஜபம் பண்ணக்கூடாது. உடனே சாத்தான் சொல்லு, நீ ஜபம் பண்ணு, நான் போயிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் என்ன பண்ணுறேன். அல்லேலூயா. ஜபம் எங்கே தெரியுமா பண்ணணும்? உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் தனிப்பட்ட அறைக்குள்ளே என்ன பண்ணணும்? ஜபம் பண்ணணும். அதுதான் என்னுடைய ஜபம். நான் ஃபீல் பண்ணுற ஜபம் எதுனா, நான் கர்த்தருடைய சமூகத்தில் இங்கே வந்து உட்காந்து இங்கே ஜெபிக்கிறது ஜபம் அல்ல. இங்கே வார்த்தையை அறிக்கை இடுகிற இடம். நான் ஜெபிக்கிற இடம் என்னென்னா, எனக்குன்னு ஒரு தனி அறை இருக்குது. அந்த அறைக்குள்ளே தான் நான் என்ன பண்ணணும்? அங்கே 1 மணி நேரம் ஜபம் பண்ணணும். அல்லேலூயா. அங்கே ஒரு வேளை எனக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ, அரை மணி நேரமோ 1/4 மணி நேரமோ இல்லை 1 மணி நேரமோ, அதுதான் என்னுடைய ஜப அறை. இங்கே நான் பொதுவான இடத்துல வரும்போது இங்கே நான் ஆசீர்வாதத்தை சொல்லி இல்லைனா அறிக்கையிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்றது தான் என்னது? அல்லேலூயா. இங்கே வருகிறான் 100க்கு அதிபதி கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ணலை. ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்கப்பா, என் வேலைக்காரன் என்ன பண்ணுவான்? அல்லேலூயா. மேலேருந்து இறக்குறாங்க, கூரையிலேருந்து இறக்குறாங்க. இறக்கணுன்னே ஆண்டவர் சொல்லுவான், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு அங்கே. ஆண்டவர் பெரிய பிரசங்கம்லாம் பண்ணல, எழுந்து நட. ஒரு வார்த்தை அற்புதம். அல்லேலூயா. வேற எங்கெல்லாம் அற்புதம் நடந்துச்சு? கானாவூர் கல்யாணத்தில் எடுத்துகிட்டு போய் ஊற்று, நடக்கிறது நடக்கட்டும். அல்லேலூயா. ஒரு வார்த்தை. நான் இன்னொரு விதவியின் வீட்டில் ஒரு வார்த்தை. அல்லேலூயா. இது போல் அற்புதங்கள் நிறைய இருக்குது. பெரும்பாடுள்ள ஸ்திரீ தொட்டாங்க, சுகமாச்சு. ஆண்டவர் உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கிடையாது. ஒரே வார்த்தை. வார்த்தையில் அற்புதம் உண்டு என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ளணும். யாரை போலனா, 100க்கு அதிபதியை போல. அல்லேலூயா அல்லேலூயா. ஏன் நான் திரும்ப திரும்ப 100க்கு அதிபதி 100க்கு அதிபதினு சொல்கிறேன்னா, மற்ற எல்லாருக்குமே நடந்த அற்புதங்கள் வேற. அல்லேலூயா. மற்ற எல்லாருக்குமே நடந்த அதிசயங்கள் வேற. எல்லாருமே வந்து அற்புதம் பண்ணிட்டு போனாங்க. பாஸ்ட்டுக்கிட்ட வருவாங்க, ஜோபம் பண்ணாங்க, அற்புதம் நடந்துச்சு, போனாங்க. அல்லேலூயா. ஆனால் இங்கே நடந்த அற்புதம் வேற. வார்த்தை மட்டும்தான் போகுது. அற்புதம் எங்கே நடக்குது? பல கிலோமீட்டருக்கு அங்கே என்ன பண்ணுது? அல்லேலூயா. அப்போ ஏன் இதை 100க்கு அதிபதி 100க்கு அதிபதி நான் திரும்ப திரும்ப சொல்ல காரணம் என்னென்னா, உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட வார்த்தைகள் உள்ள ஜபங்கள் இருக்கணும். அல்லேலூயா. நான் இங்கே ஜபம் பண்ணும்போது வேலூரில் அற்புதம் நடக்கணும். வேலூரில் ஜபம் பண்ணும்போது பெங்களூரில் என்ன பண்ணணும்? ஆண்டவர் இங்கே சொன்ன அடுத்த மாத்திரத்தில் அவன் வேலைக்காரன் என்ன பண்ணானா? அல்லேலூயா அல்லேலூயா. இந்த விசுவாசம் யாருக்கு இருந்ததுன்னா, கேட்ட 100க்கு அதிபதி தான் இருந்தது, படுத்திருக்கிற அவனுக்கு இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. கேட்கிற உங்களுக்கு மிகப்பெரிய விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா. இந்த ஒரு வார்த்தை இருந்தால் என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், இந்த ஒரு வார்த்தை இருந்தால் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாறுதல் நடக்கும் என்பதை நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? அல்லேலூயா. முதலாவது நான் சொன்ன ஒரு கோல் இருந்தால் போதும். ரெண்டாவது நான் சொன்ன ஒரு கல்லும் ஒரு கவனும் இருந்தால் போதும். மூன்றாவதாக நான் சொல்கிறேன், ஒரு வார்த்தை இருந்தால்
போதும், இப்பொழுது திருப்பிக் கொள்ளலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் அந்த 12வது அதிகாரத்தை வாசிங்க பார்க்கலாம். 9வது வசனம் 12. ஒரே நிமிஷம். உன் கிருபை உனக்கு, சொல்லுங்க பார்க்கலாம். என் கிருபை உனக்கு, என் கிருபை உனக்கு. இது எல்லாருக்கும் வாக்குத்தத்த வசனம். அதுக்கு கீழே இருக்கிற வார்த்தையை தான் இப்போ படிக்க போகிறோம். அல்லேலூயா. பலவீனத்திலே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எது உங்களுடைய பலவீனமோ அந்த பலவீனத்தை தான் ஆண்டவர் பூரணமாய் விளங்க பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு இருக்கிற பலவீனமே பேசுறது தான். ஆண்டவர் இந்த பேச்சை வச்சு தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் பலனாக மாற்றிருக்கிறாங்க. ரொம்ப பலனாக இல்லைல்ல, 1% பலனாக என்ன பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த பேச்சு திறமை எப்போ வந்ததுன்னு நான் கற்றுக்கிட்டேன்னா, நான் ஆரம்ப காலத்தில் மியூசிக் கிளாஸ் போயிட்டுருந்தேன். அப்போ சின்ன பிள்ளைகளிடத்துல தான் கொஞ்சம் பேசுவேனே தவிர, அந்த சண்டே கிளாஸில் அவ்வளோதான். இந்த பெரிய கான்வர்சேஷனை பார்த்தா கை கால் நடக்கும். இப்போ கூட லைட்டாக என்ன பண்ணணும்னா நடக்கும், கையெல்லாம் வேர்த்து கொட்டும், ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஒரு நாள் இந்த என் கூட வேலை செய்கிற ஒருத்தர் சொன்னாங்க, நீங்கள் கேமராவை பார்த்து பேசுங்க, பேச பழகுங்க, அப்போ சில விஷயங்கள்லாம் மாறும்னு. அப்போ தான் நான் ஸ்டார்டிங்கில் யூடியூப் சேனல்னு ஒன்று என்ன பண்ணேன், ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா பேச ஆரம்பித்தேன், நிறைய பேச ஆரம்பித்தேன். எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய பேசியிருக்கேன். நிறைய ஆரம்ப காலங்களில் நிறைய விஷயங்களை நான் பேசியிருக்கேன். இப்போ உட்காந்து யோசித்து பார்க்குறேன், நான் எப்பெல்லாம் பேச ஆரம்பிச்சனோ கர்த்தர் என் பேச்சை கொஞ்சமாக என்ன பண்ணாங்க. அல்லேலூயா. இன்னும் பூரணமாக மாற்ற பல வருஷங்கள் ஆகும். ஆனால் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிற ஒரு விஷயம், இந்த பேச்சை நான் உங்கள் வருகை வரைக்கும் என்ன பண்ணுறக்கூடாது. நான் எதை பலவீனம்னு நினைக்கிறேனோ அது எனக்கு என்னவா மாறணும், பலனாக மாறணும். அல்லேலூயா. இப்போ நம்ம நிறைய நேரங்களில் நான் உங்களுக்கு சொன்ன தெரியுமா, உங்கள் கோல் எது, உங்கள் கல் எது, வார்த்தை எதுன்னு தேடாதீங்க. எது தெரியுமா, உங்கள் பலவீனம் தான் உங்கள் பலனே. அல்லேலூயா. இப்போ எதெல்லாம் உங்கள் பலவீனம்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பலனாக மாற்றுங்க. அல்லேலூயா. என்னால் ஜெபிக்க முடியலையா, அதை பலனாக மாற்றுங்க. என்னால் வேதம் வாசிக்க முடியலையா, அதை பலனாக மாற்று. இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். பட் நீங்கள் உங்களையே ஆராய்ந்து பாருங்கள், அது உங்களை பலவானாய் மாற்ற முடியும்னா மாற்றுங்க. சப்போஸ் அதை உங்களை பலவீனமாக மாற்றுதுன்னா அதை விட்டு என்ன பண்ணுங்கள், விலகிடுங்க. அல்லேலூயா. அதுக்கு கீழே ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிச்சிருந்தேன். ஆகையால் அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி, இந்த வார்த்தையை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. உங்கள் பலவீனத்தை நீங்களாகவே மாற்ற முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாரெல்லாம் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க? இல்லை திடீர்னு வேறு எங்கன்னா வந்து கேட்டுட்டேன்னா, யாரெல்லாம் ஃபோன் யூஸ் பண்ணுறோம்? எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். எல்லாருக்கிட்டையும் சோஷியல் மீடியான்னு என்ன பண்ணுறோம், எல்லா சோஷியல் மீடியாவும் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அதில் கேட்குற எல்லா மெசேஜையும் தெளிவாக என்ன பண்ணணும். இப்போ நான் சொல்லிட்டு போயிடுவேன், என் மெசேஜை என்ன பண்ணணும். ஒரு பிரசங்கியாளர் இப்படி பேசினார், பாவத்தை கர்த்தர் தான் என்ன பண்ணணும், மாற்றணும். அது வரைக்கும் உங்கள் பாவத்தில் என்ன பண்ணுங்க, இருங்க, பிரச்சனை இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இது தப்பான பிரசங்கம்மா. கர்த்தர் தானே விடுவிக்கணும். நம்மளா நினச்சா தோற்று போயிடுவோம்ல. வசனம் அப்படி தானே சொல்லுது. கரெக்ட் தானே சிஸ்டர்? அப்படி தானே. நான் மேற்கொள்ளணும்னு நினச்சா என்னால் மேற்கொள்ள முடியாது. யாரால தான் மேற்கொள்ள முடியும்? அதனால் நான் இருக்கிற பாவத்திலே இருந்தால் நல்லா இருக்குமா? அப்போ யார் மாற்றணும்? தேவனை மாற்றணும். எப்படி மாறணும்? இந்த உபதேசம் கொஞ்சம் கடினமானது, கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். இது வாலிப பிள்ளைகளுக்கிட்ட பேசினா பசங்க புரிஞ்சுக்குவோம். உடனே என்ன பண்ணுவாங்க, ஆமாம் இல்லை, நான் இந்த பாவத்திலே இருந்தால் என்ன தப்பு, இந்த பாவத்திலே இருந்தால் என்ன தப்பு, தப்பு இல்லையா? ஆண்டவர் தானே மாற்றணும், ஆண்டவர் தானே மாற்றணும், ஆண்டவர் தானே என்னை மாற்றணும். வசனம் அப்படி தானே சொல்லுது. உங்களால் முடியாது, அவர் தான் உங்களை என்ன பண்ணுவார், ரட்சிப்பார் அப்படின்னு வசனம் சொல்லுறது இல்லை. அப்போ அவர் தானே மாற்றணும். இதை குறித்து நான் நிறைய கேள்விகளை கேட்டேன். என் உள்ளத்துக்குள்ளேயே நிறைய. கரெக்ட் தானே, அந்த பிரசங்கியாளர் சொல்கிறது கரெக்ட் தானே. அப்போ நான் சில வசனங்களை ஆண்டவர் என்னோடு பேசும்போது,
மத்தேயு 24 வாசிக்க வேண்டாம், நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. அதில் முதல் காரியத்தை சொல்லுது, மனம் திரும்புங்கள். யாரை பார்த்து சொல்கிறாங்க? நான் மனம் திருப்புவேன்னு சொன்னாரா? யோவான் ஸ்நானகன் யோர்தான் நதியில் நின்று எப்படி கூக்குரலிட்டார்? மனம் திரும்புங்கள் தான் சொன்னார். மனம் திரும்ப வாங்கன்னு என்ன பண்ணல? ஆண்டவர் மனமாற்ற வருவார்னு என்ன பண்ணல? மனம் திரும்புகள் தான் சொன்னார். நீங்கள் சகல ஜாதிகளுக்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்கள். என்ன அறிவிக்கணும்னா மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். அப்போ மனம் திரும்ப நம்ம தான் என்ன பண்ணணும்? முயற்சி எடுக்கணும். நீங்கள் சொன்னது சரிதான். முதலாவது என் பாவத்திலிருந்து வெளிவர நான் முயற்சி எடுக்கணும். அல்லேலூயா. ஆனால் வேதத்தை இப்படி திருத்தி என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க. அதனால தான் உங்கள் இடத்துல கேட்டேன், யாரெல்லாம் சோஷியல் மீடியா சில செய்திகளை கேட்டால் தவறாய் தோன்றினால் இல்லை நல்லது போல தோணுச்சுன்னா திரும்ப உட்காந்து அந்த வசனத்தை வாசிக்கணும். ஏன்னா இந்த இடத்துல அப்படிப்பட்ட வார்த்தை தான் இருக்குது. இங்கே சொல்லுது, ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனத்தை குறித்து, எனக்கு குடிக்கிற பழக்கம் பலவீனமாக இருக்குன்னா அதை குறித்து என்ன பண்ணக்கூடாது? அதை குறித்து இங்கே சொல்லலை. அல்லேலூயா. சில பேர் பலவீனம்னா அதை நினச்சிக்கிறாங்க. எனக்கு இருக்கிற தவறான பழக்க வழக்கங்களோ தவறான காரியங்களோ பலவீனம் இங்கே பவுல் சொல்லுகிற பலவீனம் வேற காரியம். அல்லேலூயா. அவர் உடலில் இருக்கிற உடல் சோர்வான ஒரு காரியத்தை குறித்து என்ன பண்ணுறாரு? ஒருவேளை வியாதியை குறித்து சொல்கிறாரான்னு தெரியல. ஒருவேளை இவருடைய கால்கள்லையோ கைகள்லையோ ஏதோ ஒரு காரியம் இருக்குதா அதை குறித்து சொல்கிறாரோ தெரியல. இவருடைய மனதில் இருக்கிற இல்லை தவறான பழக்க வழக்கங்களே பலவீனம்னு சொல்லலை. அல்லேலூயா. இதை தவறாய் பிரசங்கிக்கிறார்கள். அதை புரிந்து கொள்ளும்படியாக தான் நான் உங்களுக்கு இந்த காரியத்தை சொல்கிறேன். அல்லேலூயா. என்னிடத்துல ஒரு பலவீனம் இருக்குது. அல்லேலூயா. என் சரீரத்திலேயோ இல்லை என் ஆவிக்குரிய வாழ்க்கையிலோ ஒரு பலவீனம் இருக்குது. அதை நான் பலனாய் மாற்றணும். அல்லேலூயா. அதுதான் கிருபையின் மேலே கிருபையை அடைய உதவி செய்யும். அல்லேலூயா. இப்போ எதெல்லாம் உங்கள் பலவீனமோ அதை கர்த்தரிடத்தில் சொல்லி, கர்த்தாவே என்னை பலப்படுத்துங்கப்பா, ஒரு காரியம் போதும், இதை வச்சு என் வாழ்க்கையில் பெரிய பெரிய நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு போவார்னு சொல்லபடி கர்த்தர் நம்மை நன்மையாக நடத்துவாங்கன்னு சொல்லி அப்படியே ஜெபம் பண்ணலாமா? அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே நீங்கள் எத்தனை தடவை அதற்காக ஜெபித்தாலும் சரி, கர்த்தர் அதை கொண்டு பலனாய் மாற்ற போகிறாங்க. கர்த்தர் அதை கொண்டு பலனாக மாற்ற போதும்னு சொல்லுங்க. அப்பா இந்த காரியம் போதும்பா. ஒருவேளை இந்த காரியம் இருந்தால் போதும், ஒருவேளை கல் இருந்தால் போதும், ஆண்டவரே ஒருவேளை குச்சி இருந்தால் போதும், ஆண்டவரே ஒரு வார்த்தை போதும். இது எதுன்றதை நீங்கள் தேடுங்க. ஆண்டவரிடத்தில் எது வேணும்னு நீங்கள் தேடுங்க. ஆண்டவரிடத்தில் தேடுங்க. ஆண்டவர் கண்டடைய உதவி செய்வாங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் கேளுங்கப்பா. உம்மை நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் சத்தம் பெருகட்டும், உங்கள் சத்தம் பெருகட்டும், உங்கள் சத்தம் பெருகட்டும். ஒரு மோசே சொல்கிறார், ஆண்டவரே நான் திக்குவாயன். ஆண்டவர் கேட்குறாங்க, உன் கோல் இருக்குல்ல, போதும்பா, அதை வச்சு நான் அற்புதம் பண்ணுறேன். தாவீது சொல்கிறார், ஆண்டவரே என்னிடத்துல கவனும் கல்லும் தான் இருக்குது, போதும்பா, இதை வச்சு செய்கிறேன். அடுத்தது ஒரு 100க்கு அதிபதி சொல்கிற, ஆண்டவரே நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை போதும்பா. ஆண்டவர் இந்த வார்த்தையில் அதிசயங்கள் நடக்கும். ஆண்டவரே இந்த வார்த்தை போதும் ஆண்டவரே, ஆண்டவரே போதும் ஆண்டவரே. பவுல் சொல்லுகிறார், உங்கள் கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே, உங்கள் கிருபை எனக்கு போதும். ஏன்னா இந்த பலவீனத்திலே, இந்த பலவீனமான வாழ்க்கையிலே, ஆண்டவரே இந்த பலவீனமான சூழ்நிலைகளிலே, இந்த பலவீனமான காரியங்களிலே, ஆண்டவரே உங்கள் கிருபை எங்களுக்கு போதும் ஆண்டவரே, உங்கள் கிருபை போதும் ஆண்டவரே, உங்க கிருபை எங்களுக்கு போதும் ஆண்டவரே. சொல்லுங்கப்பா. நன்றி ஆண்டவரே. உங்க கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே, உங்க கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே, உங்க கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. சூழ்நிலைகள் மாறுகிறது, சூழ்நிலையில் மாறுகிறது. ஜெபிக்கிற நேரங்களில் சூழ்நிலையில் மாறுகிறது. அவர் கிருபை பலமாய் இறங்குகிறது. அவர் அதிசயத்தை செய்து கொண்டிருக்கிறார், அவர் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவரிடத்துல கேளுங்க, என் கிருபை போதும் ஆண்டவரே, கிருபை போதும் ஆண்டவரே, கிருபை போதும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி. அறிக்கை
நன்மையாய் நடத்துவார். ஹalleluya. அவர் நன்மையாய் நடத்துவார், நன்மையாய் நடத்துவார், நன்மையாய் நடத்துவார், நன்மையாய் நடத்துவார், நன்மையாய் நடத்துவார், நன்மையாய் நடத்துவார், நன்மையாய் நடத்துவார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். உங்க சத்தம் பெருகட்டும், உங்க சத்தம் பெருகட்டும், உங்க சத்தம் பெருகட்டும். ஹalleluya.